எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ் ஹேவல்ஸ் கிராம்டன் ஃபேன்கள் இப்போது அதிரடி விலையில். தரமான பொருட்களுக்கு உடனே வாங்க எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ். இந்த சம்மருக்கு கூல் சொல்யூஷன் எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ். ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ் சம்மர் கூல் ஆஃபர். ஃபேன் பிராண்ட்ஸ் கிராம்டன், ஹேவல்ஸ், உஷா, ஓரியன்ட் எலக்ட்ரிக், ஆட்டம்பர்க், சூப்பர் ஃபேன்ஸ், ரெமி, போலார், விகார்ட், போல்ஸ்டார், ஆல்மனாட். வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ், விகார்ட், ராக்கோல்ட், ஏவோ ஸ்மித், ஹேவல்ஸ் அனைத்து முன்னணி பிராண்ட்கள் அவைலபிள். கிராம்டன் ஹை ஸ்பீட் ஃபேன் ரூபாய் 1550 மட்டும். ஷோரூம் லொகேஷன்ஸ் NSC போஸ் ரோட், கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர், பாரிஸ். அண்ணா சாலை, ஸ்பென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம். அடையார் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகர். ஆஃபர் உள்ளவரை மட்டும். எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ், குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் சின்ஸ் இயர்ஸ். நடித்த நாயகனும் நாயகியும் இந்த படத்தில் தங்களை உணர்ந்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இப்போதெல்லாம் நடித்தல் என்பது என்ன தெரியுமா தோழர்களே? நடிக்க கூடாது என்பது நடிப்பு. இவர் வாங்கின காசுக்கு மேல நடிக்கிறார்னு சில பேரை சொல்லுவார்கள். 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு ஏன் 5 லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிறாய் என்று சில பேரை விமர்சனம் எழுத கேட்டிருக்கிறேன். 60களின் நடிப்புக்கும் 80களின் நடிப்புக்கும் பாரதி ராஜா வந்த பிறகு இருந்த நடிப்புக்குமான வேறுபாட்டை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நடித்தல் என்பது நடித்தல் அல்ல. இப்போது நடித்தல் என்பது இருத்தல். நீ இரு, பாத்திரமாக இரு, நீயாக இரு. உன் முகத்தின் தசைகளை அதிகமாக அசைக்காதே, உன் குரலை உயர்த்தாதே. உன் குரலுக்கும் முகபாவத்துக்குமான ஒருமைப்பாடு மீறாமல், சமநிலை அகலாமல் பார்த்துக்கொள். டப்பிங் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா மக்களுக்கெல்லாம் தெரியும். அவன் நடித்திருப்பதற்கும் டப்பிங்கில் கொடுக்கிற குரலுக்குமான இயைபுத்தன்மை மாறிவிட்டாலே படத்துல ஒன்ற முடியாது. அந்த பாடி எவ்வளவு கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒலியை கொடுக்கணும் என்பது டப்பிங்கின் மிக முக்கியமான ஒரு இலக்கணம். அந்த மாதிரி இந்த படத்தில் இவர்கள் நடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். திருமண வாழ்க்கையின் பிரச்சனை தான் இந்த படம். அகந்தை, ஈகோ, பணக்காரன், ஏழை, உன் நலன் என் நலன் என்ற பிரச்சனை தான் இந்த படம். இந்த படம் எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போதும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இந்த தலைப்பு எனக்கு பிடிக்கவில்லை. பிரேக்ஃபாஸ்ட் என்று நீங்கள் வைத்திருக்க கூடாது கிருஷ்ணா என்று நான் அவரிடமே சொல்லி இருக்கிறேன். ஆங்கிலத்தில் தலைப்பு வைத்தால் அகில உலகத்திலும் ஓடிவிடும் என்று உங்களுக்கு யார் சொன்னது? அப்படியானால் ஆங்கில படங்கள் எல்லாம் உலகத்தின் எல்லா படங்களும் ஓடி இருக்க வேண்டுமே. தமிழில் பேர் வைத்தால் ஓடாது என்று யார் சொன்னது? ரோஜா ஓடிச்சே இந்தியா முழுக்க. பாகுபலி அந்த ஒரிஜினல் தெலுங்கு, அது தொடக்கம், பிகினிங் என்பதுதான் அதனுடைய பொருள். பாகுபலி மாறலையே, தாய்மொழியை விட்டு மாறலையே, அதுவும் ஓடிச்சு. நான் இதை குறையாக சொல்லவில்லை, என்னுடைய ஆதங்கமாக சொல்லுகிறேன். ஒரு தமிழன் என்ற முறையிலும் ஒரு சொல், நீங்க ஒரு தலைப்பு வச்சிட்டீங்கன்னா 1 கோடி பேர் அந்த தமிழை உச்சரிக்கிறான். மறக்காதீங்க, 1 கோடி பேர் படிக்கிறான், 1 கோடி பேர் சொல்கிறான், 1 கோடி பேர் அதை எழுதுகிறான். அந்த படம் பார்த்தாச்சான்னு சொல்லுகிற போது 1 கோடி பேரின் நாவில் தமிழ் புழங்குகிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லா படத்துக்குமே ஆங்கிலம் பொருந்தாது என்று நான் நினைக்கவில்லை. மொழி என்பது ஒரு குறியீடு என்று மட்டும் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழில் எடுக்கிற படத்துக்கு தமிழில் தலைப்பு வைக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்கவே முடியவில்லை என்றால், இப்ப ப்ராப்பர் நவுன், அமெரிக்கான்னு படம் எடுக்கிறீங்க, அது அமெரிக்கா தான். மருந்துகளின் பெயர்களை ஆஸ்ப்ரோ, அனாசின், பேனசைஃபோர்ட், மாண்டல்சோர் என்கிற பெயர்களை எப்படி நீங்கள் தமிழ்படுத்துவீர்கள்? அதெல்லாம் ப்ராப்பர் நவுன். அது அப்படித்தான் இருக்கும், அது அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் டாக்டரை நீங்கள் மருத்துவர் என்று சொல்வதில் உங்களுக்கு ஒரு தடையும் இல்லை. எ மேன் என்பதை ஆண் என்று சொல்வதில் உங்களுக்கு ஒரு தடையும் இல்லை. எனவே புழங்கக்கூடிய சொற்களை தமிழ் படங்களுக்கு பேர் வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமணம் என்பதை பற்றி ஒரு சொல். இந்த படத்துடைய பிரச்சனை அதான்.
திருமணம் செய்து கொண்டது தப்பா சரியா? நீ எனக்கு பொருத்தமானவன் தானா, நான் உனக்கு பொருத்தமானவள் தானா என்பதுதான் இந்த படத்தினுடைய மையம். திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட ஒரு கோட்டை. உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர துடிக்கிறார்கள், வெளியே உள்ளவர்கள் உள்ளே செல்ல தவிக்கிறார்கள். இதுதான் கல்யாணத்தை பற்றிய கான்செப்ட். இதுதான் இந்த படத்திலும் நிகழ்ந்திருக்கிறது. ரொம்ப அழகாக கையாண்டிருக்கிறார், மிகையாக இல்லாமல் கையாண்டிருக்கிறார் காந்தி கிருஷ்ணா. காந்தி கிருஷ்ணாவிடம் இன்னும் சரக்கு இருக்கிறது, சமுதாய அக்கறை இருக்கிறது, பாத்திரங்களை வடித்தெடுக்கக்கூடிய நேர்த்தி இருக்கிறது. பாத்திரங்கள் எது மட்டும் பேசலாம் என்ற அளவீடு தெரிகிறது. எனவே காந்தி கிருஷ்ணா தொடர்ந்து படம் எடுக்க வேண்டும், தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த படமும் வெற்றி பெற வேண்டும். இந்த படத்தில் நடித்தவர்கள் புகழ் வர வேண்டும். தயாரிப்பாளர், எங்களை நம்பி முதலீடு செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இன்றைக்கு சினிமா உலகில் தயாரிப்பாளர்கள் இல்லாமல் எத்தனை நடிகர்கள், எத்தனை கதைகள், எத்தனை இயக்குனர்கள் காத்திருக்கிறார்கள் என்ற விவரம் உங்களை விட எங்களுக்கு அதிகம் தெரியும். ஒரு தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு கர்த்தா. பணம் போட்டு நம்பி வெற்றியை சந்திக்கவும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு தயாரிப்பாளர் தயாராக இருக்கிறார். அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். தொட்டது துலங்கட்டும், காந்தி கிருஷ்ணா வெல்லட்டும். என் தம்பி ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ் ஒரு நல்ல நல்ல தம்பி. நான் திரையுலகில் ஆச்சரியப்படுவேன். எவன் ஒருவன் தொலைபேசி அடிக்கிற போது 3 மணி ஒலிப்பதற்குள் தொலைபேசியை எடுத்து தன் பெயரை சொல்கிறானோ அவன் வளர்வான். மூணு ரிங்கில் எடுத்துருங்க. எடுப்பீங்களா? பேரை பார்த்து எடுப்பீங்க சார். பெண்பாலா இருந்தா 2 ரிங்லயும் எடுத்துருவீங்க. அதல்ல, என்னன்னா, எவன் ஒருவன் 3 ரிங்கில் எடுக்கிறானோ அவன் அச்சமற்றவன், அவன் கடன் வாங்காதவன், அவன் வீரன், அவன் யோகியன், அவன் நேர்மையாளன். நான் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் தவிர 2 சத்தத்தில் எடுப்பேன். நீங்களும் எடுத்து பழகுங்கள், வெல்வீர்கள். இந்த படமும் வெல்லட்டும். நன்றி.